பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரீரிலீஸ் ஆன திரைப்படங்களோட வசூலும் புதிய திரைப்படங்கள் சிறை, அதனைத் தொடர்ந்து ட்ரிபிள் டி போன்ற பல திரைப்படங்களோட வசூலை பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். என்னென்ன திரைப்படங்கள் வசூல் அதிகமாக கொடுத்துருக்குறது என்று பார்த்திங்கன்னா, புதிய திரைப்படங்களே பார்த்திங்கன்னா மயிலார் என்ற திரைப்படம் சசிகுமார் நடிப்பில் 2வது வாரமாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ரிவ்யூ தான் கிடச்சிருக்கு. தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது. குறிப்பாக இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஒரு நல்ல கலெக்ஷனை தான் கொடுத்துருக்கு. 8,50,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. பொதுவாக இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் திரையரங்குகள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 200 திரையரங்கு மேலே வெளியிட்டாலும் படத்தை பொறுத்த வரைக்குமே சசிகுமார் திரைப்படம் என்ற எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிவ்யூவாக தான் இந்த திரைப்படம் போகிறது. திரையரங்கிலும் 2வது வாரமாக தாறுமாறான ஒரு வெற்றி நடையை போட்டு வசூலில் நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அடுத்த திரைப்படம் டி. ராஜேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் உயிருள்ள உஷா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் டி. ராஜேந்திரன் அவரோட இயக்கத்தில் ஒரு 100 திரையரங்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வசூலை தான் கொடுத்துருக்கு. கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் எப்படி எடுக்கப்பட்டதோ அதே போல் 4K தரத்தில் டி.ஆர். ராஜேந்திரன் அவர்கள் பாடலும் சரி பின்னணி இசையும் பின்னி எடுத்திருப்பார். திரையரங்கில் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படமாக அமைந்து திரையரங்கில் வெற்றி நடை போட்டு ஒரு 10 திரையரங்கில் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்த திரைப்படமாக காதலர் தினம் என்ற திரைப்படம் February 14 வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படம் 2வது வாரம் கடந்து 3வது வாரமும் திரையரங்கில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காதலர்களுக்கு மிக எதிர்ப்பாக உள்ள ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். காதலர்களுக்கு விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம். திரையரங்கில் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணிடுது. பொதுவாக இந்த திரைப்படம் ரீரிலீஸில் 1 கோடிக்கு மேலே வசூல் எடுத்துரும். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் காதலர்கள் அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னே சொல்லலாம். அந்த காலத்திலே இந்த திரைப்படங்கள் வசூலில் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. அதனால் இப்பவும் தியேட்டரில் நல்ல ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா மின்னலை, மாதவன், ரிமாக்கன், அபாஸ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் காதலருக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். படத்தில் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். திரையரங்கில் அதிக திரையரங்களை வெளியிட்டாலும் இந்த திரைப்படம் 80 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 1 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கும். படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். படத்தில் பாடலும் மிக அருமையான பாடல்கள் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு திரை கதை வசனம் கொண்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி 100 நாள் ஓடியது. இப்போவும் திரையரங்கை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். பல திரையரங்கில் 100 நாள் கடந்து ஓடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இப்போவும் 2வது வாரம் சக்கப்போடு போகிறது. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா மௌனம் பேசியதே என்ற திரைப்படம். சூர்யா இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே திரிசா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. லைலா ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். பாடலும் சரி படமும் திரையரங்கில் 100 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. இந்த திரைப்படம் 2 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். இந்த வெற்றி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போவும் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 6 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. சூர்யா அவங்களோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு வெற்றிகளை கொடுத்த திரைப்படம் தான் மௌனம் பேசியதே. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக இப்போவும் பார்த்தீங்கன்னா 100 திரையரங்கு மேலே நல்லா சக்கப்போடு போட்டு ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது ரீரிலீஸில். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா தல அஜித்குமார் அவர் நடிப்பில் வெளிவந்த துணிவு திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். அப்போவுமே வசூலில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்தது. இப்போவும் ரீரிலீஸில் ஒரு 100 திரையரங்கு மேலே இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக திரையரங்கில் ஓரளவு ரசிகர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு துணிவு திரைப்படத்திற்கு திரையரங்கில் ஒரு 100 பேர் எப்படியாவது இருந்து பார்க்குறாங்க. தினமும் இந்த திரைப்படம் போயிட்டுருக்கு. பொதுவாக வசூலில் ஒரு 48 லட்சம் 50 லட்சம் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இருந்தாலும் 2வது வாரம் வெற்றி நடை போட்டு திரையரங்கில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனை எடுக்கிறதா எதிர்பார்க்கலாம். ஏன்னா தலையோட ரசிகர்கள் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த துணிவு திரைப்படத்தில் தல அஜித்குமார் அவர்கள் தன்னோட நடிப்பு எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக போட்டிருப்பார். இருந்திருந்தாலும் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் அளவுக்கு படம் ஒரு சூப்பர் திரைப்படம். ரீரிலீஸிலும் நல்ல ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. துணிவு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா கில்லி திரைப்படம் 2வது முறை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா 65K மேலே போயிடுச்சு. பொதுவாக இருந்தாலும் ரீரிலீஸில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனை தான் கொடுத்துட்டு இருக்கு. திரிசா, தளபதி விஜய் அவர்கள் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ரீரிலீஸில் சக்கப்போடு போட்டு நல்ல ஒரு வசூல் கொடுக்கும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். ரீரிலீஸில் ஒரு 3.5 கோடிக்கு மேலே இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 2வது வாரமும் திரையரங்கில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனை தான் எடுக்கும். பொதுவாக கில்லி திரைப்படத்தை ரீரிலீஸில் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் ஒரு திரைப்படம் தான். இருந்தாலும் திரும்பியும் ரீரிலீஸ் பண்ணி வசூல் கலெக்ஷனை எவ்வளோ கொடுக்கும்னு ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தியான ஒரு கலெக்ஷனை தான் இந்த திரைப்படம் கொடுத்துருக்கு.
பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு கில்லியும் திரையரங்கில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்த திரைப்படமாக தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் இரட்டை வேடத்தில் வந்த முருகதாஸ் இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. கத்தி திரைப்படம் திரையரங்கில் போயிட்டு இருக்கு. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா கில்லி திரைப்படம் தளபதியோட திரைப்படங்கள் ரீலீஸ் அதிகமாக ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 38 லட்சங்கள் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கும். பொதுவாக அந்த திரைப்படமா இந்த திரைப்படமா என்று பார்க்கும்போது கத்தி திரைப்படத்தை ரசிகர்கள் ஓரளவு விரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு திரையரங்கில் போயிட்டு தான் இருக்குது. குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் கொடுக்கிறது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷனாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் திரையரங்கில் ரசிகர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய இந்த கத்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் சொல்லலாம். அப்போவுமே திரையரங்கில் 100 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்கள் சொல்லலாம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்த திரைப்படமாக ட்ரிபிள் டி தலைவர் தம்பி தலைமையில் என்ற திரைப்படம் ஜீவா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொங்கல் தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களை வசூலில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்து கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் 88 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான். தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது. குறைந்த திரையரங்கு கிடையாது, அதிக திரையரங்கு தான் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டு சைலண்டாக வெளிவந்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வசூலில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் தான். ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் பட்டி தொட்டி எல்லாம் கலைக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கலெக்ஷன் கொடுக்கும் அளவுக்கு இப்பவும் திரையரங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 திரையரங்கு மேலே இந்த தலைவர் தம்பி தலைமையில் என்ற திரைப்படம் போய்கொண்டிருக்கிறது. பொதுவாக ஜீவா அவரோட நடிப்பில் வேறு லெவலில் ஒரு கொண்டாடும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் என்றாலே இந்த திரைப்படத்தை நம்ம சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருக்கிறது தலைவர் தம்பி தலைமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக. அடுத்த திரைப்படம் என்று பார்த்திங்கன்னா சிறை. விக்ரம் பிரபு அவரோட நடிப்பில் புதுமுக இயக்குநர்கள் வெளிவந்த இந்த திரைப்படம் பொதுவாக இந்த திரைப்படத்தில் காதல் எல்லாம் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுக்கும் அளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்து 62வது நாளாக திரையரங்கில் வசூலில் சூப்பர் கலெக்ஷன் 63 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கல. குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்த திரைப்படம் தான். பாசிட்டிவான ரிவ்யூ கிடைச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கடந்து திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வசூலில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுக்கும் திரைப்படமாக சிறை வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட், ரீரிலீஸ் ஆன திரைப்படங்களோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து புதிய திரைப்படங்களோட பாக்ஸ் ஆஃப் வசூலையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். குறிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. ரீரிலீஸிலும் புதிய திரைப்படங்களும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.